கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஒரு சில நேரங்களில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தையை நாம் கீழ்ப்படியாமல் போகிறோம். ஏன் ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை நாம் கீழ்ப்படியாமல் போகிறோம்? ஆண்டவர் என்னைக்காவது நமக்கு கெட்டது செய்ய நினைப்பாரா? நிச்சயமாக கிடையவே கிடையாது. அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் நல்லதை மட்டும்தான் செய்யணும்னு நினைப்பாரே தவிர அவர் தீங்கு செய்யவே நினைக்கவே மாட்டார். நான் என்னுடைய லைஃப்பில் என்னுடைய சாட்சியை நான் சொல்கிறேன். நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனேன். என் தேவன் ஒரு வார்த்தையை சொல்லி என்னை செய்யின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தைக்கு நான் எதிர்த்து நின்னேன். நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் எதிர்த்து நின்னேன். ஏன்னா எனக்குள்ளே ஒரு பயம் இருந்தது. அந்த பயத்தினால நான் அந்த காரியத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட நான் எதிர்த்து நின்னேன். நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் என் ஆண்டவர் என்னை கண்டினியூஸாக இந்த வார்த்தையை என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ நான் நினச்சேன், ஏன் ஆண்டவரே, இந்த உள்ளத்தை அந்த குணத்தை கொடுத்ததே நீங்கள் தானே. அப்படி இருக்கும்போது இப்போ என்னை மாறினா நான் எப்படி மாற முடியும் அப்படின்னு சொல்லி நான் கேள்வியை கேட்டேன். ஏன்னா எத்தனையோ வசனத்தினாலேயும் ஆண்டவர் ஊழியர்கள் மூலயமா பேசுகிற வார்த்தையினாலேயும் எனக்கு கூட ஆண்டவர் பேசினாங்க. எனக்கு என்ன சொன்னாங்களோ அதே தான் மற்றவங்களும் என்கிட்ட சொல்கிறாங்க. அந்த வார்த்தை தான் ஆண்டவர் அங்கேருந்து சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் என் காதில் துணிச்சிட்ருக்கவோ எனக்குள்ளே ஏன் ஏசப்பான்னு நான் கேள்வி கேட்க ஆரம்பித்தேன். ஒரு நாள் நான் அழுக ஆரம்பிச்சிட்டேன். என்னை அறியாமையே ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறத நிறுத்திட்டனால கண்டினியூஸாக நான் அழுக ஆரம்பித்தேன். நான்ஸ்டாப்பாக என்னுடைய கண்ணீர் அன்றைக்கி காலையில் ஆரம்பித்தது. எனக்கு நைட்டு வரைக்கும் அந்த கண்ணீர் நிற்கவே இல்லை. கண்டினியூஸாக என்னை அறியாமையே அந்த தண்ணி கண்ணில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ தான் நான் ரொம்ப உணர்ந்தேன், எதுக்காக ஆண்டவர் நம்மளை இந்த காரியத்தை செய்ய சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுறது. சரி, நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம செய்வோம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் அன்னைக்கு நைட்டு ஆண்டவர்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்டேன். ஏசப்பா, நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன். ஏன்னா உண்மையாகவே ஆண்டவர் இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட இந்த பூமியில் வாழ முடியாதுன்றதை என் லைஃப்பில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏசப்பா இல்லாமல் ஒரு வாழ்க்கையே இல்லை.